You have only 3 minutes, the most. Only 3 minutes. கௌரவ பிரதி தலைவர் அவர்களே, இன்று எமது கௌரவ உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கொண்டுவரப்பட்ட இந்த பிரேரணை மீதான இந்த விவாதத்திலே பல விடயங்களை பற்றி கூறியிருந்த போதும் கூட நேர கால காரணமாக ஒரு விடயத்தை மட்டும் கூறிவிட விரும்புகின்றேன். நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலவரைக்குள், ஒரு மாத காலத்திற்குள் இந்த நாட்டிலே பலவிதமான முஸ்லிம்களை துன்புறுத்தும் வகையிலே பல வன் செயல்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். நிச்சயமாக இந்த வன் செயல்களை பார்க்கும்பொழுது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளாக அதிகரித்து வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றில் விசேஷமாக பள்ளி வாயில், நேரம் வர்த்தக நிலையங்கள், கடைகள் தீ வைப்பது இப்படியாக ஒரு பக்கம் இருக்க, ஏனைய பக்கத்திலே முஸ்லிம்களின் எல்லை கிராமங்களில் அச்சுறுத்தல், அல்லாவை பற்றி வெறுப்பு பேச்சுக்கள், இப்படியாக ஒவ்வொரு விதமாக எமது முஸ்லிம் மக்களை துன்புறுத்தும் வகையிலே இந்த விடயங்கள் நடந்து இருக்கின்றன. இருந்த போதும் கௌரவ அமைச்சர் ரிஷாட் பதீன் அவர்கள் கூறியது போல இன்று பல விடயங்கள் நடைபெற்று முடிந்த போதும் கூட இதுவரை காலையிலும் ஒருத்தருமே கைது செய்யப்படாமல் இருப்பது ஒரு பெருமான விடயமாகும். விசேஷமாக எமது முஸ்லிம் ஒருவரின் கடை தீப்பற்றியிருந்தால் போலீஸ்களின் முதலாவது அவர்களது பதிலாக அது ஒரு மின்சார கோளாறு என்ற பதிலே எங்களுக்கு கேட்க முடியும் என்று எமது கௌரவ பிமல் ரட்நாயக் கூறியது போல அந்த சம்பவங்கள் 18 நடந்து முடிந்த போதும் கூட 8 சம்பவங்களை ஒதுக்கி 10 சம்பவங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட எமக்கு திருப்தியான ஒரு பதிலை இந்த போலீசினும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டை பொறுத்தவரையிலே, இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே, இந்த நாட்டை வாழும் எல்லா சமுதாயத்தையும் அவர்கள் பாதுகாப்பு, அவர்களது எல்லா விதத்தையும் அந்த அரசாங்கம் அந்த காக்க வேண்டிய கடப்பாடு இருந்த போதிலும் கூட இன்று இந்த நாட்டின் சட்டம் சரியான முறையில் அமுல்பட இருக்கின்ற காரணத்தினால் இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே கடந்த காலங்களில் இது சம்பந்தமாக நாங்கள் கௌரவ பிரதமர் அவர்களுடன், கௌரவ ஜனாதிபதி அவர்களுடன் கலந்தாலோசித்து சில நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் நேற்று எமது சகல அமைச்சர்களின் வைத்த போது விசேடமாக இன்னும் ஒரு 3 நாட்களிலே ஒரு விசேட வேலை திட்டத்தை அவர்கள் நிறைவேற்ற போவதாகவும் அதன் மூலம் இன்று ஏற்பட்டிருக்கும் இந்த நிலைமை மாற்றமாகவும் அவர்கள் வாக்குறுதிக்கிறார்கள். ஆகவே அதை நம்பி நாங்கள் நிச்சயமாக இந்த நாட்டை வாழும் முஸ்லீம்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். மிகவும் பொறுமையுடன் இதுவரை காலம் அவர்கள் பொறுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பொறுமையை சோதிக்காது இந்த நாட்டில் சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.